பாண்டியன் வணக்கம். தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சிறுவனாக இருந்த பொழுதிருந்து பள்ளிக்கூடத்திலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். வெள்ளையனுக்கு எதிராக சிறு பையனாக பள்ளிக்கூடத்திலேயே அவர் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார். வாழ்நாள் முழுக்க ஒரு போராளியாக, எளியவர்களின் பக்கம் எளியவர்களாக தோன்றி புகழோடு தோன்றுக ஆதலால் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒரு உன்னத மனிதராக இதுவரை வாழ்ந்து இப்போது மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சிறுவனாக இருந்ததில் மட்டும் இல்லை, வெள்ளைக்காரங்காலத்தில் மட்டும் இல்லை, சுதந்திரத்திற்கு அப்புறமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரத்துக்கு அப்புறம் 48 நினைக்கிறேன் தடை செய்யப்பட்ட பொழுது தேடி தேடி துருவி அவரை கைது பண்ணுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. கைது செய்யப்பட்டு 7-8 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவிலேயே சிறை கைதியாக வாடியவர். அப்போது இப்போ நினைவு கூறணுன்னா ராஜாஜி அரசுன்னு நினைக்கிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த தமிழ்நாட்டில் அந்த காவல்துறை எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள். அவர் மீசையை சுருட்டு அல்லது வெண் சுருட்டு அந்த சிகரெட்டு மூலம் பொசுக்கி ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டு சொல்லி வற்புறுத்தப்பட்டும் கூட பல இன்னல்களுக்கு முழுக்க மீசையை சுருட்டிலேயே சுடப்பட்டார். சுட்டு பொசுக்கப்பட்டது அவருடைய கன்னங்கள்லாம். இருந்தும் அவர் கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு கொள்கை பிடிப்பாளியாக உழைப்பாளர்களின் பக்கம் வாழ்ந்த ஒரு மனிதராக இன்று வரை வாழ்ந்து வந்த மனிதர் மருத்துவமனையில் இப்படி 101 வயது அன்னாருக்கு அவர் வாழ்ந்த இந்த பூமியில், இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு தமிழன் வாழ்ந்த சரித்திரம் படைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சரித்திரம் படைத்த ஒரு தமிழன் வாழ்கையில் நானும் இங்கே மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாகவும் என்னை நினைத்து வெட்கி தலைகுனியவும் செய்கிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான எளிமையான போராளி. மிகவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டன என்று சொல்லுகிறார்கள். டயாலிசிஸ் பண்ண முடியாது என்று சொல்லுகிறார்கள். முகமெல்லாம் கருத்து, முகம் கருத்து விட்டது. ஒரு மாபெரும் மாத்தமிழன் போராளி. அவருடைய அர்ப்பணிப்பு ஈடு செய்ய முடியாதது. அன்னார் இன்னும் இந்த இறைவன் இந்த பூமியில் வாழ வழிவகை செய்ய வேண்டும். நன்றி.